நம்ம உடல் வளர்ச்சிக்கு, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுகிறதுக்கு, இதுக்கெல்லாம் எது முக்கியம்? நமக்கு எனர்ஜி முக்கியம். அந்த எனர்ஜியை எது கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு தான் இல்லையா? இப்படி சாப்பாடு நமக்கு எனர்ஜியை தரும்போது, நம்ம சாப்பாட்டை கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக தான் எடுத்துக்கணும். சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகி அதன் மூலமாக நமக்கு எப்படி சத்து கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். முதல்ல நம்மளோட சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, சாப்பாட்டை நம்ம கையால் பிசைஞ்சு அதை நம்ம வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே அதோடய வாசனையை நுகர்ந்து ரொம்ப அழகாக வாய்க்குள்ளே போட்டு நம்ம வாயில் இருக்கிற பற்கள் மூலமாக அந்த சாப்பாட்டை நம்ம நல்லா அரைச்சி அதை நம்ம வாயில் சுரக்கிற எச்சில் மூலமாக அதை நம்ம உமிழ்நீர் சொல்லுவோம் இல்லையா? இப்படி இந்த உணவானது உமிழ்நீரோட கலந்து அது நேராக உணவு குழாய் வழியாக நம்முடைய இரைப்பையை வந்தடையும். இரைப்பையில் நிறைய அமிலங்கள்லாம் சுரக்கும். இந்த அமிலங்கள் அந்த உணவை சின்ன சின்ன பாகங்களாக உடைச்சி அந்த உணவை எளிதாக ஜீரணமாகறதுக்கு நமக்கு உதவும். அந்த அமிலங்களோட கலந்து அந்த உணவானது நல்லா செரிமானத்திற்கு சரியான நிலையில் தயாராகி பிறகு சிறுகுடலுக்கு வருது. சிறுகுடலில் தான் பெரும்பாலும் நிறைய ஜீரணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. செரித்தல் அங்கே தான் நடக்குமா. அங்கே நிறைய ஜீரணமாகிற உணவு பிறகு பெருங்குடலுக்கு போய் பெருங்குடல்லையும் இந்த உணவானது நிறைய உடைக்கப்பட்டு அதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் எடுத்து பிறகு அந்த உணவு நேராக மலக்குடல் வழியாக அப்படி வந்து பிறகு அது மலத்வாரம் வழியாக வெளியில் வந்துடும். இதுதான் செரிமானம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக உணவு எப்படி செரிமானம் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். உணவு நல்ல செரிமானம் ஆகணும் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்ணும். நல்லா செரிமானம் ஆனால் தான் அந்த உணவு நம்ம உடம்புக்கு நிறைய சத்து தரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக விளையாடவும் ஜாலியாக பேசவும் நிறைய கற்றுக்கவும் முடியும். அதனால் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவுகளை நம்ம சாப்பிடணும். நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.